வெல்கம் டு மிஸ்டர் மேக்ஸ். திஸ் இஸ் பிரகாஷ். நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேக்ஸ் அல்லது சைக்காலஜியில் ஏதாவது டவுட் ஏற்பட்டால் ஒரு கேப்சர், ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து அதில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான சொல்யூஷன் உங்களை தேடி வரும். மற்ற நண்பர்கள் சால்வ் பண்ணிடுவாங்க, இல்லைனா குரூப் அட்மின் சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளோட சேனலில் போலீஸ்க்கு உண்டான 123 நாள் கண்டிப்பாக அதை படித்தா பாஸ் பண்ணிடலாம். நம்ம சொல்கிறத 123 நாளும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? 123 நாளில் நம்ம தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் எல்லா சப்ஜெக்ட்டுமே டீச் பண்ணிடுறோம். ஈவினிங் கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் சாட்டர்டே அண்ட் சண்டே 50 கொஷின் அண்ட் 80 கொஷின்ஸ் நம்ம டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது படிக்கிறோம், திரும்ப ப்ராக்டிஸ் கொஷின் அண்ட் ஆன்சரில் பண்ணுறோம், திரும்ப என்ன பண்ணுறோம், ரிவிஷன் பண்ணுறோம். எக்ஸாம் முடிஞ்சவுடனே ரிப்பீட் ரிவிஷன். சண்டே பார்த்திங்கன்னா 4 வாரத்திற்கு உண்டான லாஸ்ட்டாக நடத்தின டெஸ்ட்டு 80 மார்க்குக்கு நமக்கு நடக்குது. ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு. கிட்டத்தட்ட நம்ம 25% சிலபஸ் முடிச்சிட்டோங்க. 123 நாளில் 30க்கும் மேற்பட்ட நாள்கள் நம்ம முடிச்சிட்டோம். சரிங்களா? அப்போ கண்டிப்பாக இன்னொரு 75% தான் இருக்குது. அதையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரி, வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். கருத்தியல் தொடர்பான வார்த்தைகள் அப்படின்னு டாபிக். ரொம்ப 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 சுலபமான டாபிக், உங்களுக்கு தெரிஞ்ச டாப்பிக்காக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு கம்மியான 4 அல்லது ஒரு 5 சம்ஸோட நம்ம முடிச்சுக்கலாம். சரிங்களா? முதல் கணக்கு முதல்ல கொடுத்துருக்காங்க. விரல், முழங்கை, உள்ளங்கை, உடல், மணிக்கட்டுன்னு சொல்லி 5 நம்பர் போட்டு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம நம்பர் எது ஃபஸ்ட்டு வருதோ அந்த நம்பரை எடுத்து எழுத போகிறோம். எது ஃபஸ்ட்டு வந்திருக்கும் பாருங்கள். விரல், கையில் இருக்கக்கூடிய விரல் தான் ஃபஸ்ட்டு. அப்போ 1வது இருக்கக்கூடிய நம்பர் அதே 1 அப்படியே கிடச்சிருக்கும். சரிங்களா? கமா, விரலுக்கு அடுத்தது முழங்கை இல்லை, விரலுக்கு அடுத்தது என்ன இருக்குது, உள்ளங்கை இருக்குது. அப்போ இது என்ன நம்பர், 3. கமா, அதுக்கு அடுத்ததான் என்ன வரும், மணிக்கட்டு வரும். சரிங்களா? உள்ளங்கைக்கு அடுத்தது என்னது, கையில் இருக்கக்கூடிய மணிக்கட்டு வரும். அது என்ன நம்பரில் இருக்குது பாருங்கள், 5ஆம் நம்பரில் இருக்குது. கமா, அடுத்ததா மணிக்கட்டு முடிஞ்ச உடனே அடுத்தது என்ன இருக்குது, முழங்கை இருக்குது. முழங்கைங்கிறது 2ஆம் நம்பர். முழங்கையை தாண்டினோடனே என்ன தான் இருக்குது, உடல் தான் இருக்குது. உடலுக்கு கரெக்டாக என்ன நம்பர் வந்திருக்கும், 4ன்னு சொல்லி கிடச்சிருக்கும். சரிங்களா? அப்போ உங்களோட ஆன்சர் 1 3 5 2 4. ஒருவேளை உங்களுக்கு கொஸ்டினில் இப்படி கூட டிப்ஸ்டாக கொடுக்கலாம், அல்லது இந்த ஆப்ஷன் இல்லைன்னா என்ன பண்ணுறது, முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கலாம், உடல்ல இருந்து கூட ஆரம்பிக்கலாம். முதல்ல உடல் முடித்ததுக்கு அப்புறமா உள்ளங்கை, உள்ளங்கை முடித்ததுக்கு அப்புறமா மணிக்கட்டு முடித்ததுக்கு அப்புறமா என்ன வந்திருக்கும் பாருங்கள், உள்ளங்கை வந்திருக்கும். சரிங்களா? உள்ளங்கை 3ஆம் நம்பர். அது முடிஞ்ச உடனே பாருங்கள் விரல் வந்திருக்கும். விரல்ங்கிறது 1ஆம் நம்பர். ஒன்றும் இல்லைங்க, இதோட ரிவர்ஸ் அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். 1 3 5 2 4 4 2 5 3 1 நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். சரிங்களா? நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக மாற்றி கூட கொடுக்கலாம். இது கொடுத்தாலும் சரிதான், பெரும்பாலும் இதை தான் கொடுப்பாங்க. ஆனால் இப்படி கொடுத்தாலும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், இதுவும் சரியான விடை தான். 2வது கேள்வி. தயிர், புல், வெண்ணெய், பால், பசு. கொஞ்சம் யோசிக்கணும் லாஜிக்கலாக, அவ்வளோதான். அதுதான் கருத்தியல் தொடர்பான வார்த்தைகள். சரிங்களா? சரி, முதல்ல என்ன நடந்திருக்கும், பசு இருக்குது. பசு புல்லை சாப்பிடும். புல்லை சாப்பிட்டோன்னே பால் கொடுக்கும். பால் தயிராக மாறும். தயிர் என்னவாக மாறும், வெண்ணெயாக மாறும். இதுதான் சரியான ப்ரொசீஜர். சரிங்களா? அப்போ முதல்ல பசு 5ஆம் நம்பர். பசு புல்லை சாப்பிடுது 2ஆம் நம்பர். புல்லை சாப்பிட்டு பால் கொடுக்குது 4ஆம் நம்பர். பால் என்னவாக மாறுது, தயிராக மாறுது 1ஆம் நம்பர். தயிர் என்னவாக மாறுது, வெண்ணெயாக மாறுது 3ஆம் நம்பர். அப்போ உங்களுடைய ஆன்சர் 5, 2, 4, 1, 3. 4 ஆப்ஷனில் எங்கே இருக்கோ அதுதான் உங்களுடைய ஆன்சர். இது ரிவர்ஸில் வருமானு பாருங்கள். வெண்ணெய், அதுக்கப்புறமா ஒரு வேளை எப்பயும் கொடுக்கலன்னா வேணால் ட்ரை பண்ணுங்கள். பட் ரிவர்ஸில் வர்றது இதுக்கு பாசிபிள் இல்லை. சரிங்களா? ஒரு வேளை 5 2 4 1 3 இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், வெண்ணெயிலேருந்து கொண்டு போகலாம். வெண்ணெயிலேருந்து ஃபஸ்ட்டு தயிர் போகுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போகாது. தயிர்லேருந்து திரும்ப பாலாகுமானா கண்டிப்பாகாது. இன்கேஸ் கொடுக்காத பட்சத்தில் வேணுமானாலும் அப்படி போகலாம். பட் இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அப்போ இதற்கான ஆன்சர்
5, 2, 4, 1, 3. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மேசை, மரம், விதை, மரக்கட்டை, செடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்களே தான் இதுக்கெல்லாம் கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே நீங்களே தான் எழுதணும். நீங்கள் தான் இப்போ ஒரு டைரக்டர். சரிங்களா? என்ன பண்ணலாம்? முதல்ல விதை போட்டிருக்கலாம். விதை என்னவாக மாறி இருக்கும்? செடியாக மாறி இருக்கும். செடி மீண்டும் மரமாக மாறி இருக்கும். மரம் மீண்டும் மரக்கட்டையாக மாறி இருக்கும். மரக்கட்டை மேசையாக மாறி இருக்கும். சரிங்களா? இப்படி நீங்களாம் என்ன பண்ணணும்? ஒரு கதையை உருவாக்க வேண்டும். அவ்வளவுதான் கருத்தியல் தொடர்பான வார்த்தைகள். சரிங்களா? சரி, முதல்ல என்ன பண்ணியிருப்போம்? விதை போட்டிருப்போம். அது என்னவாக மாறுச்சு? செடியாக மாறுச்சு. அது மரமாக மாறிடுச்சு. மரம் மரக்கட்டையாக, மேசை செய்கிறதுக்கு மரக்கட்டை, மரக்கட்டையாக மாறுச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக எதுவாக வந்துருச்சு? மேசையாக வந்துருச்சு. 1ஆம் நம்பர். 3, 5, 2, 4, 1 தான் உங்களுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தண்டனை, சிறை, கைது, குற்றம், நீதிபதி. இதுக்கும் நீங்கள் தான் என்ன பண்ணணும்? கதை உருவாக்கணும். போலீஸ் சம்மந்தப்பட்ட கேள்வியாகவும் இருக்குது. சரிங்களா? முதல்ல என்ன நடந்திருக்கும் பாருங்கள். குற்றம், ஏதாவது ஒரு தவறு செஞ்சுருப்பார். குற்றம் முடிஞ்சவொடனே என்ன நடந்திருக்கும்? கைது பண்ணியிருப்பாங்க. குற்றம் நடந்தவுடனே போலீஸ் போய் என்ன பண்ணியிருப்பீங்க? கைது பண்ணியிருப்பீங்க. கைது பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்கலாம்? நீதிபதிக்கு முன்னாடி போய் நிறுத்தியிருப்பீங்க. கரெக்டுங்களா? நீதிபதிக்கிட்ட போனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருப்பார்? தண்டனை கொடுத்துருப்பார். போலீஸ்லாம் தண்டனை கொடுக்க முடியாது. யார் தான் தண்டனை கொடுக்க முடியும்? நீதிபதி தான் தண்டனை கொடுக்க முடியும். தண்டனை கொடுத்ததுக்கப்புறம் எங்கே அடைச்சிருப்பாங்க? சிறையில் அடைச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்போ முதல்ல என்ன நடந்திருக்கும் பாருங்கள். குற்றம், ஒரு திருடனாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் குற்றம் செஞ்சிட்டாங்க. அவங்க குற்றம் செஞ்சதுனால என்ன பண்ணுறாங்க? போலீஸ் வந்து கைது பண்ணுறாங்க. கைது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க? நீதிபதி முன்னாடி போய் நிறுத்தியிருப்பாங்க. நீதிபதிங்கிறது 5ஆவதாக இருக்கார். நீதிபதி என்ன பண்ணியிருக்காரு? தண்டனை வழங்கியிருக்காரு. 1ஆம் நம்பரில் இருக்குது. அடுத்ததாக தண்டனை வந்து என்னவாக இருக்கும்? சிறையில் அடைக்க சொல்லியிருப்பார். அப்போ அது 2 சிறையில் அடைச்சிருப்பாங்க. அப்போ இந்த கேள்விக்கான விடை 4, 3, 5, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின். தவளை, கழுகு, பாம்பு, புல், வெட்டுக்கிளி. இதை நீங்கள் சயின்ஸில் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. முதல்ல என்ன நடந்திருக்கும்? புல்லை யார் சாப்பிடுவாங்க? வெட்டுக்கிளி தான் சாப்பிடும். அப்போ புல்லை என்ன சாப்பிடுது? வெட்டுக்கிளி சாப்பிடுது. வெட்டுக்கிளியை யார் சாப்பிடுவான்னா தவளை சாப்பிடும். அப்போ அது 1ஆம் நம்பர். தவளையை யார் சாப்பிடுவான்னா பாம்பு. அப்போ அது 3ஆம் நம்பர். பாம்பை யார் வந்து தூக்கிட்டு போவா சாப்பிடுவான்னா கழுகு. அப்போ அது 2ஆம் நம்பர். அப்போ 4, 5, 1, 3, 2. லாஜிக்கல் திங்கிங், அவ்வளோதான். லாஜிக்கல் சீக்வென்ஸ், கருத்தியல் தொடர்பான வார்த்தைகள், அதை நம்ம வரிசைப்படுத்தணும். அவ்வளோதான். சரிங்களா? ரொம்ப ஈஸியான டாபிக், ஆனால் கேர்ஃபுல்லாக எழுத வேண்டிய டாப்பிக்கும் கூட. கொஞ்சம் யோசிக்கணும். அவ்வளோதான். வானவில், மலை, குழந்தை, சூரியன், மகிழ்ச்சி. என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். முதல்ல மழை பெஞ்சிருக்கும். கரெக்டுங்களா? மழை பெஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடந்திருக்கும்? சூரியன் வந்திருப்பார். சூரியன் வந்து மழை துளியில் இருக்கக்கூடிய துகள்கள் மேலே படும்பொழுது தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகி என்னவா தோன்றும்னா வானவில் தோன்றும். அப்போ சூரியன் வந்தால் தான் என்ன தோன்றும்னா வானவில் தோன்றும். அப்போ அடுத்தது யார் தான் வந்திருக்கணும்னா சூரியன் தான் வந்திருக்கணும். அது சூரியன் வந்ததுனால யார் தோன்றா? அந்த நீர் துகள்களில் பட்டு வானவில் தோன்றுகிறது. அப்போ 1ஆம் நம்பர். வானவில் தோன்றதுக்கப்புறம் அதை யார் பார்க்குறா? குழந்தை பார்க்குறாங்க. நம்மளும் பார்த்து மகிழ்ச்சி தான் அடைவோம். குழந்தை பார்க்குது. அப்போ 3ஆம் நம்பர். அதை பார்த்த உடனே குழந்தைக்கு என்ன ஏற்படுது? மகிழ்ச்சி ஏற்படுது. அப்போ அது 5ஆம் நம்பர். அப்போ இந்த கேள்விக்கான விடை 2, 4, 1, 3, 5. கிட்டத்தட்ட சயின்ஸ் திங்கிங்கும் இதில் என்ன வேண்டும் இருந்தால்தான் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின். யானை, பூனை, கொசு, புலி, திமிங்கலம். யானை, பூனை, கொசு, புலி, திமிங்கலம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, இதை எதை வச்சு கம்பேர் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்தா எல்லாமே ஒரு உயிரினம் தான். அப்போ அதை வச்சு பண்ணியிருக்க முடியாது. அதோட சைஸை வச்சு கம்பேர் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? அப்போ முதல்ல எது சின்னதாக இருக்கும்? கொசு சின்னதாக இருக்கும். அப்போ இது 1ஆம் நம்பர், இது 2, இது 3, இது 4, இது 5. அப்போ கொசுவுக்கு 3ஆம் நம்பர் தான் ஃபஸ்ட்டு 1. அடுத்ததா இதை விட பெருசு எது? பூனை தான் இதை விட பெருசாக இருந்திருக்கும், 2. பூனையை விட எது பெருசாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா புலி பெருசாக இருக்கும், 4.
புலியை விட எது பெருசாக இருக்கும்னா யானை பெருசாக இருக்கும். கடைசியாக தான் திமிங்கலம். கடலில் இருக்கக்கூடிய திமிங்கலம் ரொம்ப பெரியது, ரொம்ப எடை வாய்ந்தது. சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி. தங்கம், இரும்பு, மண், பிளாட்டினம், வைரம் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருக்க முடியும். காஸ்ட்டை வச்சு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒன்றோட விலையை வச்சு, மதிப்பை வச்சு இது கேள்விக்கான விடை கூறியிருக்காங்க. சரி, பார்ப்போம். எல்லாத்தோட ரேட்டு கம்மி எது? ரொம்ப ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு மண். அதனால் அது முதல் நம்பர். அடுத்ததாக எது? இரும்பு. அடுத்ததாக கம்மியாக இருந்திருக்கலாம். அடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் கம்மியாக இருக்கும். அடுத்தது பிளாட்டினமா வைரமானு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் உங்களுக்கு. வைரத்தை விட எது தான் விலை உயர்ந்ததுன்னா பிளாட்டினம் தான் விலை உயர்ந்தது. வைரம் நிறைய இடத்துல கிடைக்கும், ஆனால் பிளாட்டினம் கிடைக்காது. அப்போ அடுத்தது எது தான்? வைரம். எல்லாத்தோட விலை உயர்ந்தது பிளாட்டினம் தான். இப்படியும் எழுதியிருக்கலாம். 4, 5, 1, 2, 3 எல்லாத்தோட காஸ்ட் அதிகம் பிளாட்டினம். அடுத்தது வைரம். அடுத்தது 1 தங்கம். அடுத்தது 2ங்கிறது இரும்பு. அடுத்ததாக 3ங்கிறது மண். இப்படி எழுதியிருந்தாலும் சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். செல், உறுப்பு, திசு, உடல், உறுப்பு மண்டலம் கொடுத்துருக்காங்க. இதுவும் சயின்ஸ் படிச்சிருந்தா தான் ஆன்சர் பண்ண முடியும். நிறைய கொஸ்டின் சயின்ஸாக இருந்தும் சைக்காலஜியில் கேட்பாங்க. சரியா? அப்போ செல்லு, உறுப்பு, திசு எல்லாத்தோட எது சின்னதுன்னு பார்த்தோம்னா செல்லு தான். அப்போது 1ஆம் நம்பர் அப்படியே ஆன்சர் வந்திருக்கு. அடுத்ததாக என்ன வந்திருக்கும்? பல செல்களின் தொகுப்பு தான் திசு. அப்போ 3ஆம் நம்பர். அடுத்தது திசுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உறுப்பு. பல திசுகள் சேர்ந்தால் ஒரு உறுப்பு கிடைக்கும் 2. பல உறுப்புகள் சேர்ந்தால் அதை என்னன்னு சொல்லலாம்? உறுப்பு மண்டலம்னு சொல்லலாம் 5. உறுப்பு மண்டலம் கண், காது, மூக்கு எல்லாம் சேர்ந்தால் தான் என்னது? உடல்னு சொல்ல முடியும். அப்போ அது 4. அப்போ இந்த கேள்விக்கான விடை 1, 3, 2, 5, 4ன்னு சொல்லியிருக்கலாம். அடுத்த கேள்வி. நூல், செடி, சேலை, பருத்தி, துணி. சரி, முதல்ல என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். செடி. செடியிலேருந்து தான் என்ன கிடச்சிருக்கும்? பருத்தி கிடச்சிருக்கும். பருத்தியிலேருந்து நூல் எடுத்திருப்பாங்க. நூலை வச்சு துணி செஞ்சுருப்பாங்க. துணி திரும்ப என்னவா மாறி இருக்கும்? சேலையாக மாறி இருக்கும். அப்போ முதல்ல என்னன்னு பாருங்கள், செடி. அடுத்ததாக செடியிலேருந்து பருத்தி எடுத்திருக்காங்க. பருத்தி என்னவா மாறி இருக்கு? நூலாக மாறி இருக்கு. நூல் வந்து துணியாக மாறிடுச்சு. துணி கரெக்டாக சேலையாக மாறிடுச்சு. அப்போ இந்த கேள்விக்கான விடை 2, 4, 1, 5, 3. இன்னும் உங்களுடைய தேர்விற்கு மிக குறைவான நாட்களே இருக்குது. எஸ்ஐ ஆகட்டும், போலீஸ் ஆகட்டும். எஸ்ஐயாக இருந்தால் இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. போலீஸாக இருந்தால் ஒரு 2.5 மாதம் தான் இருக்குது. ஸோ ஃபுல் எஃபோர்ட் போடுங்க. கண்டினியூஸாக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுடைய மார்க்கை பூஸ்டப் பண்ணும். உங்களை நீங்களே சுய மதிப்பீடு செஞ்சுக்க முடியும். செல்ஃப் எவால்யூவேட். எதில் வீக்காக இருக்கீங்களோ அதில் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரிவிங்க. நம்ம மீண்டும் அடுத்த கிளாஸில் சந்திப்போம். தேங்க்யூ.